இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான மசாலா சுண்டல் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சிம்பிளான மெத்தட் தான், பட் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் சுண்டல் நம்ம ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்ச சுண்டல் வந்து நம்ம ஒரு சின்ன குக்கரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சுண்டலுக்கு மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இந்த சுண்டலுக்கு ஏற்ற சால்ட்டு, கல் உப்பு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட மஞ்சத்தூள், மசாலா சுண்டல்னால லைட்டாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரோட மூடியை போட்டு நம்ம விசில்லாம் போட்டு நார்மலாக ஒரு 3லேருந்து 4 விசில் நம்ம விட்டால் போதும், நல்லா குக் ஆகிடும். ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா குக் ஆகிருக்கும். அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்துட்டு நல்லா அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும். வேகலை, இன்கேஸ் வேகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப மூடியை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் 2 விசில் விட்டுலாம். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, மிளகு கொஞ்சமாக, சீரகம், வரமிளகாய் 1, இதெல்லாம் இந்தமாரி குறகுறப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப பேன் அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் புரியும் போது இதில் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா நம்ம போடலாம். நான் வந்து வரமிளகாய் 1 நம்ம அரைச்சி போடுறதுனால காரம் அதிகம் வேண்டாம் அப்படின்னு நான் போடல. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை குடமிளகாய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த சுண்டலுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பூண்டு, இந்த வரமிளகாய் இது எல்லாத்தையும் இந்த இதில் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறி விட்டுலாம். இப்போ அவ்வளோதான், கிளறியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சுண்டலை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா வந்து எல்லா சுண்டல்லையும் படுற மாதிரி நம்ம இது பண்ணிடலாம். சுண்டலை பொறுத்தவரையும் நம்ம அந்த குக்கர்லேயே சால்ட் ஆட் பண்ணால் தான் சுண்டலுக்குள்ளே அந்த உப்புலாம் அந்த சால்ட் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கரெக்டாக வெந்து அந்த சுண்டலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் அதாவது மசாலா ஆட் பண்ணும்போது சுண்டலுக்கு உப்பு போடக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்குங்க மெயினாக. அவ்வளோதான், சூப்பரான மசாலா சுண்டல் ஒரு சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மல்லித்தலை இல்லாட்டி கருவேப்பிலை இந்தமாரி நம்ம கட் பண்ணி தூவிக்கலாம். இல்லை ஆல்ரெடி போட்டதே போதும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ், நம்மளோட நியூ டிஷ்ஷஸ் அண்ட் வெரைட்டிஸ், ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.